அனைவருக்கும் வணக்கம். நான் பேச போவது ஒற்றுமையா பலம். நாடோ வீடோ அனைத்திலும் ஒற்றுமை என்பது வேண்டும். இல்லையெனில் நாடும் வீடும் சிதைந்துவிடும். ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழி எடுக்கிறது. ஒற்றுமையாக இருந்தால் பல பகைவனாலுமே நெருங்கவே முடியாது. தனியா அந்த மரக்குச்சியை எழுதி உடைத்து விடலாம். மரக்குச்சிகள் பல ஒன்று சேர்ந்து ஒரே கட்டால் இருந்தால் உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த உண்மைகளே உணர்ந்து தமிழக ஆகிய நானும் ஒற்றுமையாக இருந்தால் பல வெற்றிகளை